ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கையிலே உன்னை வரைந்திருக்கின்றேன். உன் மதிகள் எப்பொழுதும் என் முன் இருக்கின்றது என்று தேவன் கூறுகின்றார். ஆமென், ஆமென். உம்மை மறவாமல் அனுதினமும் உம்மை வழிநடத்துகிற அந்த தேவனை துதித்து ஸ்தோத்திரிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென், ஆமென். அவருடைய கரம் உம்மை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துகின்றன. ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன். வென்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன். வென்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென், ஆமென். உமக்கு எதிராக எழும்பும் அனைத்து குரலையும் அமைதிப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. வென்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. வென்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணி எனக்காய் ஜெயக்கொடி. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணி எனக்காய் ஜெயக்கொடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. தகப்பனே, எங்களை மறவாமல் அனுதினமும் நினைக்கிற தேவனாக நீங்கள் இருக்கின்றீங்க. தொடர்ந்துமாக எங்கள் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் பண்ணி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென்.